மா வாப்பா வா. என்னம்மா என்ன செஞ்சிட்டு இருக்க? இருக்கேப்பா பத்தே வர்றியா? சொல்லாம திடீர்னு வந்திருக்கியப்பா. என்னப்பா என்ன மாதிரி எப்ப வந்த? சரியா சரியா பிள்ளைகள் நல்லா இருக்காங்களா? சரியா நல்லா இருக்கேன்ப்பா. ஸ்கூலுக்கு போயிடுச்சுங்க. இந்த என் பொண்ணு வந்திருக்காப்பா, அவட்ட பேசிட்டு அப்புறம் பேசுறேன். சரி வைக்கிறேப்பா. என்னப்பா திடீர்னு வந்திருக்க? ஏமா முந்தா நாள் நான் உன்கிட்ட போன் பேசும்போதே சொன்னேன்லம்மா. ஆமா, நம்ம ஊர் பக்கத்து ஊர்ல குழந்தை உண்டாகிறதுக்கு மருந்து கொடுக்கறதா சொன்னாங்க. அதான் அது என்ன ஏதுன்னு விவரம் கெடுத்து போட்டுருக்கா வந்தேன். இந்த நாத்து நாளுக்கு சொன்னேன். அதான்மா. சரிப்பா சரிம்மா. சாப்பாடு ரெடி ஆயிடுச்சாப்பா? அத்தை சாப்பிட ரெடி ஆயிடுச்சு. வாங்க வாங்க சாப்பிட போங்க. இங்கிட்டு கூட உட்காரலாம்லம்மா. நீ இடிச்சிட்டீங்கன்னு என்ன செய்யமா? சரி சரி. அண்ணி உங்களுக்கு ஒரு தட்டு எடுத்துட்டு வாங்க. நீ எங்க கூட உட்காந்து சாப்பிடுங்க. 3 பேரும் சாப்பிடுவோம். இருக்கட்டும் மாதிரி எனக்கு பசிக்கல, நான் அப்புறம் சாப்பிட்டுக்கிறேன். மொதல் நீங்க சாப்பிடுங்க. இருங்க அந்த சாப்பாடு எடுத்துட்டு வந்துடுறேன். இந்த மாதிரி அதுக்குள்ள வந்துட்ட சாப்பிடலையா? போதும் உனக்கு? போதும், நீ நல்லா சாப்பிட்டே குடிப்பா. எந்திரிங்க, நீ நான் கூட விளக்குறேன். இருக்கட்டும் மாதிரி நான் விளக்கி கிளம்பி உட்காரு வந்தேன். சரி அப்ப நீங்க விளக்கி போடுங்க, நான் கழுவி எடுக்கிறேன். நீ சொன்னாவே கேட்கவே மாட்டேன். ஏமா மாறி வந்து வராம ஏமா அந்த வெயில்ல ஓட்டு வேலை பார்த்துக்கிட்டு இருக்கேன். வாமா வந்து உட்காருவாமா. அம்மா எவ்வளவு பாத்திரம் கிடக்குன்னு பாருமா. அண்ணி ஒத்தையிலேயே விளக்கிக்கிட்டு இருக்காங்க. அவங்க கூட கொஞ்சம் கழுவி எடுத்து அவங்களுக்கு இது ஒத்தாசையா இருக்கணுமா? அங்கதே மாமியா வீட்டுல மாடு மாதிரி வேலை பார்க்கறையில வேலை பார்த்துட்டு அங்கேயும் வந்து லிஸ்ட் எடுக்காம வேலைக்குற. நீ எந்திரிச்சுக்கிட்டு வாமா. மா ஒரு மருமகளோட கஷ்டம் நான் இன்னொரு வீட்டுக்கு மருமகளை போன பிறகுதாம்மா எனக்கு தெரியுது. நீ சொன்னதாம்மா. நான் என் மாமியா வீட்டுல மாடு மாதிரி எல்லா வேலையும் இழுத்து போட்டு பாத்துக்கிட்டு இருப்பேன். ஆனா என் நாத்துனாலும் என் மாமியாவும் சாப்பிட்டு சும்மாதான் உட்காந்து பேசிக்கிட்டு இருப்பாங்க. கூட மாட வந்து என் கூட ஒரு சின்ன ஒத்தாசை கூட பண்ண மாட்டாங்க. அந்நேரம் எனக்கு எவ்வளவு கஷ்டமா இருக்கும் தெரியுமா? அதே மாதிரி தானம்மா அன்னிக்கு இருக்கும். அம்மா நான் இங்க வர்றப்பெல்லாம் பாக்குறேன், அண்ணி ஒத்தாளா கடந்து எல்லா வேலையும் இழுத்து போட்டு பாத்துக்கிட்டு இருக்குதுமா. நீ மருமகளை மகளா பாக்கட்டாலும் பரவாயில்ல, முதல்ல ஒரு சாதாரண மனுஷியா பாருமா. அன்னிக்கு ஒன்னால எல்லா வேலையும் செஞ்சு கொடுக்க முடியாட்டாலும் பரவாயில்ல, இப்படி உட்காந்துக்கிட்டு ஒரு வெங்காயம் உரிக்கிறது, கொஞ்சம் தக்காளி நறுக்கி கொடுக்கறது, இப்படி ஒரு சின்ன சின்ன வேலையில செஞ்சு கொடுத்தேன்னு வச்சுக்கோமா, அவங்க மனசு எவ்வளவு சந்தோஷப்படும்.